ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை எப்படி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களை யாரும் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்ல நல்ல கண்டென்ட் போட்டிருந்தாலுமே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு சூப்பரான ட்ரிக்கோட வந்திருக்கோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபாலோவர்ஸ் எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணோன்னா, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் மாதிரியே இன்ஸ்டாகிராம்லேயும் மானிட்டைஸ் பண்ணி நீங்கள் போடக்கூடிய ரீல்ஸுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான நியூ ஃபியூச்சரும் வந்திருக்கு. அதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோவர்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ளேயே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் இன்ஸ்டாகிராம்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கீழே அக்செப்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணால் தான் ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமானது, டம்மி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், டம்மி அக்கௌண்ட்டை மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் டெம்பரவரி பேன் ஆகும். அதனால தான் டம்மி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ டம்மி அக்கௌண்ட்டை லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 10 காயின் போனஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸை வச்சு தான் நம்ம ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காயின் ஏர்ன் பண்ணணும். காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த இதில் கீழே பார்த்தீங்கன்னா +4 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் 5 காயின் இன்க்ரீஸ் ஆகும். இது இப்போ பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா 10 காயின் இருந்துச்சு, இப்போ 15 காயின் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணதும் இப்போ 20 காயின் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிக்குக்கும் 5 காயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஒரு ரோபோட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா இதில் சிங்கிள் ஆக்ஷன், ஆக்டிவேட், ஆன்டி பிளாக், அப்புறம் 10 செகண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்ஷனும் ஆக்டிவேட், ஆன்டி பிளாக்னு இருக்குது பாருங்கள். அதுவும் ஆனில் இருக்கும். இது சப்போஸ் ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 10 செகண்ட்ஸ்னு இருக்கும். நம்ம டைமிங் எடுத்துக்கும். ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுக்கான இதுதான். இந்த இது 10 செகண்ட்லேயே இருக்கட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், நம்மளுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணுவோம்ல, அந்த அக்கௌண்ட் ஷோ ஆகும். அது ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஃபாலோ அந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு காயினை ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபாலோவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செஞ்சுட்டு இருக்கும். நைட் டைமில் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா 2 hours ஒன்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மார்னிங்கிறதுக்குள்ளே உங்களால் 10,000 காயின் கிட்ட ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 10,000 காயினை வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா 3800 காயின் கிட்ட நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காயினை வச்சு நம்ம ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். கெட் ஃபாலோவர், கெட் காயின், அப்புறம் ஹோம்னு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல ஹோம்ன்ற பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ண அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபார் அதர்ஸ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டம்மி அக்கௌண்ட் தான் லாகின் பண்ணியிருக்கோம். அதனால் ஆர்டர் ஃபார் அதர்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டோடைய யூசர் நேமை இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ப்ரொஃபைல், நீங்கள் டிபியில் வச்சுருப்பீங்களா, அந்த ப்ரொஃபைல் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுவான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முக்கியமானது உங்களுடைய அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது, பப்ளிக்கில் இருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபாலோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 100ன்னு இருக்கும். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா 100 ஃபாலோவர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கான காயின் எத்தனை காயின் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா 800 காயின் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3000 காயின் கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 100 ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 100 ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய காயின் பார்த்தீங்கன்னா 3075 ஆயிடுச்சு. ஸோ 3875 வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா
3075 ஆயிடுச்சு. காயின் குறைஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே 1926 ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1684 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தது. நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1926 ஃபாலோவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நான் நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஃபாலோவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். 33 செகண்ட்ஸ், 34 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ், 1 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் இன்னொரு 100 ஃபாலோவர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்போம். ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள். இப்போ மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா 1926 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சா, இப்போ பாருங்கள் 2372 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா 10K ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆப்பில் யூஸ் பண்ணுறது டம்மி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.